சூரியன், சந்திரன் மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுடைய இணைவு தான் நம்மளை இந்த கும்பமேளாவுக்கு வர வைக்குது. குரு அப்படிங்கிற கிரகம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா சுற்றி ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு தை மாதத்துக்குள்ளே சூரியன் வரும்பொழுது தான் இன்விடேஷன் மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, கும்பமேளா வந்துருச்சுன்னு நம்ம இன்விடேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. ஸோ இது தனி நபர் ஒருத்தர் அழைப்பிதழெல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம குலசாமி, வாழ்க்கை துணை எல்லாம் போட்டு கீழே இரு வீட்டார் அழைப்பெல்லாம் கொடுத்து நம்மளை கூப்பிடுறது இல்லைங்க. ஸோ யார் கூப்பிடுறாங்க? சூரியனும் சந்திரனும் குருவும் இங்கே இருக்கக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை இங்கே கூப்பிடுறாங்க. ஸோ அது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அப்போது ஒரு அமாவாசை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் ராசி மண்டலத்தில் ஒரே கட்டத்தில் சேர்ந்துடும். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் பௌர்ணமி அன்னைக்கு எதிரெதிர் புள்ளிகளில் இருக்கும். அப்போ அந்த சூரியன் சந்திரன் எதிரெதிர் புள்ளிகளில் இருக்கிறது, ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருக்கிறது, 12 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு மனதை நம்மளை மேம்படுத்து. நம்மளுடைய மனது அப்படிங்கிறது சந்திரனை குறிக்குது, நம்மளுடைய ஆன்மாங்கிறது சூரியனை குறிக்குது. இந்த ஆன்மீக ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லக்கூடியது குருங்கிற கிரகம் குறிக்குது. இப்போ நம்ம மனசும் ஆன்மா இதெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் ஒன்று சேர்ந்துருக்குதுன்னு சொல்கிறோமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு என்ன கேட்குதோ அதே தான் ஆன்மாவும் கேட்குங்கிற மாதிரி ஒரே மாதிரியான அலைவரிசையில் அது இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பஞ்சமி திதி, இதே மாதிரி உங்களுக்கு சப்தமி திதி, இதெல்லாம் ஒவ்வொரு திதிகளுக்கும் சூரியன் சந்திரனுடைய இடைவெளி தான் திதியாக கணிக்கப்படுது பஞ்சாங்கத்தில். அப்போ அதை பொறுத்து நம்மளுடைய சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய நம்மளுடைய மனது, நம்ம உடம்பு, ஆன்மா, இந்த 3 ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் நம்மளுடைய நாடிகள் இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட வகையான தாளகதியில் இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்தந்த நாளில் அந்த குறிப்பிட்ட விசேஷ நாள், விசேஷமான ஸ்நானம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஸ்நான நாளாக தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் இப்போது போன கும்பமேளால எல்லாம் கூட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் போய் நீங்கள் புனித நீராடிட்டு வாங்கன்னெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசித்து பார்த்தோம்னா அதை விட ஒரு பெரிய வேடிக்கையான ஒரு கோமாளித்தனமான விஷயம் எதுவுமே இல்லைங்கிறது தான் நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஒரு இரையாற்றல் நீங்கள் எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த டைமில் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது அது அதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தானே இல்லையா? ஸோ அப்போது இது முழுமையாக நம்ம அந்த நம்மளோட அர்ப்பணிப்போடு நம்ம அங்கே போகக்கூடிய எந்த ஒரு சூழலும், எந்த ஒரு ஸ்நான நேரமும், காலையிலையும் ஒரு வாட்டி நீங்கள் போகிறீங்க, மாலை ஒரு முறை போகிறீங்கன்னா இந்த 2 முறையுமே நீங்கள் செய்யக்கூடிய ஸ்நானமுமே கும்பமேளாவில் விசேஷமானது தான் புரிஞ்சுக்கணும். அது நீங்கள் மௌனி அமாவாசைக்கு பண்ணுறது தான் முக்கியம், இல்லை இதுக்கு தான் முக்கியம்னெல்லாம் கிடையாது. அந்த குருவாய், சூரியன், சந்திரன் இப்பவும் அதே நிலையில் தான் இருக்குது, எதுவும் மாறுறதில்ல. நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒரு 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே ஒரு 2-3 மணி நேரம் மட்டும்தான் இப்படி வருமா? கிடையாது. ஸோ ஒரு மாதமாக அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. 12 வருஷம் கழித்து திருப்பி இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு போகுது. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் விட்டுட்டு நம்ம முட்டாள்தனமாக இந்த நேரத்துலேருந்து அந்த நேரம்னு பார்க்குறது தான் தவறானதுன்னு நம்ம புரிஞ்சுக்குங்க. சூரியன், சந்திரன், குரு இந்த 3 கிரகமும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் மாறாது. மாறினா இருந்தால் ஒரு நாள் 2 நாள் கழித்து தான் மாறும். ஸோ நீங்கள் 2-3 நாள் இங்கே இருக்கிறீங்கன்னா நேரம் பார்த்து ஸ்நானம் பண்ணாமல் நாள் பார்த்து ஸ்நானம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம கூட இங்கே கும்பமேளாவுக்கு எல்லோரும் கூப்பிடும்பொழுது இந்த மாதிரி ஸ்நான நாட்கள்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஸ்நான நாள் விசேஷமானது. இதில் பௌர்ணமியில் ஸ்நானம் பண்ணால் முக்தி நிலைக்கு போகிறதுக்கும், அமாவாசை அன்னைக்கு பண்ணும்பொழுது நம்ம ராஜநிலைக்கு போகிறதுக்கும்லாம் ஒவ்வொரு ஸ்நானத்துக்கு என்னென்ன காரணங்கிறதுக்காக கிடையாது. மக்கள் இவ்வளோ கூட்டமாக வருவாங்க, முன்னாடியே வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடலாம், இல்லைன்னா 10 கிலோமீட்டர் நடக்கணுங்கிறதோடைய ஒரு இன்டைரக்ட் வெர்ஷன் தான் அதுவே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ மனிதர்கள் அத்தனை பேர் இங்கே எவ்வளோ பேர் சுற்றி இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி இத்தனை கோடி பேர் இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க. சர்வசாதாரணமாக 5-6 கோடி பேர் இருக்கிறாங்கங்கிற கரண்ட்டு ஸ்டேட்டஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 5-6 கோடி பேர் இன்றைக்கி மட்டும் நம்மளை சுற்றி உட்காந்துருக்குறாங்க.
அதனால் நம்ம வந்து இந்த சினிமா பாடலில் இருக்கிற மாதிரி நம்ம 1000ல் ஒருத்தரெல்லாம் கிடையாது. நம்மெல்லாம் யார், அதெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, கோடியில் ஒருத்தர்கள் தான் அப்படின்னு நீங்கள் பெருமையாக பேசிக்கலாம். ஏன்னா நம்ம வேற எங்கேயும் போய் இவ்வளோ ஒரு கோடி மக்களுக்கு நடுவில் உட்காரவே முடியாது. நீங்கள் ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியத்திலேயே உட்கார்ந்தாலும் கூட அங்கே சில 1000 மக்கள் தான் இருப்பாங்க. கும்பமேளாவுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஸ்நானத்தையும் நல்லா பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நாள் நேரம் மாதிரிலாம் பார்க்காதீங்க, புரியுது இல்லைங்களா? நல்ல பிரார்த்தனைகளோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்நானமும் அது வந்து நம்மளுக்கு விசேஷமானது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம வந்து இந்த மௌனி அமாவாசைக்கு உண்டான தன்மைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு தானங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் செய்யலாம். அது தானங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா மௌனி அமாவாசை அன்னைக்கு ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு வந்து கும்பமேளா நேரத்தில் மௌனி அமாவாசை அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தானம் செஞ்சுட்டார். அவருடைய ராஜ்யம், அவருடைய விஷயம், இது எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு, அவர் கட்டியிருந்த உடை முதல் கொண்டு எல்லாத்தையும் கழட்டி, ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து நிர்வாணமாக நின்றுக்கிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார். தானம் பண்ணிட்டு இந்த பிரயாகையில் வந்து தியானத்தை முடிச்சுட்டு கிளம்பி போகிறார். கிளம்பி போகும்போது அவர் என்னெல்லாம் தானம் பண்ணாரோ அந்த மாதிரி அவருக்கு வந்து 10-15 மடங்கு அவருக்கு வந்து அருளப்பட்டுச்சு அப்படிங்கிறது இங்கே சங்கமத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இங்கே இருக்கிறவங்களாம் அந்த ஹர்ஷவர்தன் சொல்லக்கூடிய அந்த ராஜாவை தான் வந்து வணங்குவாங்க. அவருடைய பல பாரம்பரியம் கழித்து தான் அதில் வந்து ஸ்ரீராமர் வந்து அவதரித்தார் அப்படின்னு நம்பிக்கை அவங்களுக்கு. அப்போ அந்த ரகுகுலம்ங்கிறது தோன்ற காரணமாக இருக்கிறதும், அதிலெல்லாம் ஒரு பெரிய இறையாற்றலே ஒரு அவதாரமாக பிறக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்கணும், தான தர்மங்கள் செஞ்சுருக்கணும். அதோடைய விளைவு தான் அவங்க வந்து ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் ஒரு சின்ன பிறப்பாக அவங்க ஒரு அவதாரங்கள் தோன்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஹர்ஷவர்தன் அளவுக்கு இல்லைனாலும் கூட நம்ம கையில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பாவது நம்ம என்ன செய்யலாம், நம்மளுக்கு தானம் கொடுக்கலாம். இங்கே ஒரு பெரிய சிக்கலே அதுதான். ஏன்னா கொடுத்தா வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, ஏன்னா எல்லாருமே கொடுக்கறதுக்கு தான் ஆள் இருக்கு. அதனால் நீங்கள் வேணால் உட்காந்து வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு 2-3 வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இங்கே கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு சமாச்சாரத்தை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் அன்னதானத்தை கொடுத்தீங்கன்னா சரி, அரிசி பருப்பு கொடுத்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் இப்படி வெளியே எடுத்திங்கன்னா அவன் 4 பேக்கெட்டை வெளியே எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறதுக்கு வருவான். ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து தான தர்மங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். அதான் திரும்ப சொல்ல வரேன், இது ஏதோ கையேந்தி கஷ்டப்பட்டு வந்து உட்காந்துருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணுங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் பரம்பரையாக அவங்களுடைய ஒவ்வொரு அணுக்கள்லையும் புகுத்தப்பட்டிருக்குது. இயல்பாகவே அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருமூலர் சொன்னதை தான் நம்ம இப்போ பாடணும். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம உண்ணும் பொழுது ஒரு கைப்பொடி நம்ம கொடுக்க முடியலைனாலும் கூட இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம தாராளமாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஆயுர்வேத நூல்களில் அவங்க ஒருத்தருடைய உடம்புடைய நோய் கூற அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆங்கிலத்தில் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு நோய் எப்படி வந்திருக்கும், எதனால் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யணும். இந்த ஆய்வு செய்யும்போது அவர் என்ன உணவு சாப்பிட்டாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் இருந்தார், எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயத்த நான் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி படித்தா வியந்திருக்கேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன உணவு சாப்பிட்றாரு, அவரோட உடலுடைய வாகு இயற்கை முறை என்ன, எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அவர் இருக்கிறாரு, அவர் வந்து தான தர்மங்கள் செய்கிறவரா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அவருக்கு நோய் வந்துடும். அப்படி அப்போது தான தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோயை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறத ஏதோ ஒரு சாஸ்திர நூலோ தர்மசாஸ்திர நூலோ இல்லை வந்து ஜோதிட நூலோ போடலாம். என்ன போட்டிருக்கிறாங்க, ஒரு ஆயுர்வேத நூலில் அதை வந்து போட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த காலத்தில் இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர்கள் கேட்பாங்க, கடைசியாக நீ எப்பப்போ தான தர்மம் பண்ணு அப்படின்னு. அப்போ தான தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது ஒருத்தருடைய உடம்பை வந்து எவ்வளவு தூரம்
ஆரோக்கியமாக வச்சுருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சுவடாகவும் இருக்குது. ஸோ நம்மளுடைய மனது, நம்ம உடம்பு, இது ரெண்டுமே தான தர்மம் பண்ணலைன்னா இறுக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். இறுகி அது என்ன ஆகும்னா ஒரு நாளாக நம்மளுக்காக அதுதான் திரும்ப சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள்லாம் அந்த அந்த இறுக்கம் நம்ம ஊரில் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது? கொடுத்தே பழக்கம் இல்லை, வாங்கி மட்டும்தான் பழக்கம். அப்போ எல்லாத்துக்கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கோம்? ஸ்ட்ரெஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம யாருக்கிட்டுக்கும் கொஞ்சமாவது கொடுத்ததில்லை. இப்போ கொடுத்து நம்ம பழகிறது அப்படின்னா, நம்ம போய் 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, வறியவர்களுக்கு உணவு படைக்கிறது, இல்லை கல்வி கொடுக்கறது, உடை கொடுக்கறது மட்டும் கிடையாது. தான தர்மத்துக்கு நிறைய வழிமுறை இருக்குது. அதுதான் திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இல்லையா? அதனால் உங்களுக்கு பசுக்களுக்கு ஒரு வாயுரைன்னு சொல்லக்கூடிய புல்லுகளையோ இலைகளையோ கொடுக்கலாம், சாப்பாடோ தீவனமோ கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம உண்ணும் பொழுது யாருக்காவது ஒரு கைப்பிடியை எடுத்து வச்சு அதை டெய்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கணும்னு இல்லை. நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சாப்பிட்ருப்போம் அப்படிங்கிறத கணக்கு போட்டு அதையாவது நம்ம என்ன செய்யலாம், ஒரு தானமாக செய்யலாம். அதெல்லாம் முடியலைனாலும் கூட அட்லீஸ்ட் 4 பேர்த்துக்கிட்ட பாசிட்டிவாக பேசலாம். இன்னுரை தானே அப்படின்னு சொல்கிறேன். குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யுப்பா அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்குறார் 4வது வரியில். எதுக்கு சொல்ல வரேன்னு, இப்போ இந்த நோய்கள் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்குன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்ம அதிலிருந்து கிளியர் ஆகிடலாம். அப்போ இந்த தான தர்மங்கள் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை உள்ளடக்கணும் சமாச்சாரம். அது போய் நம்ம வாழ்வியலில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏதோ மௌனி அமாவாசைக்கு கும்பமேளாவுக்கு 12 வருஷத்துக்கு ஒருக்காக தான் தானம் பண்ணுவேன்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. அடிக்கடி செய்யுங்க. அதோடைய ஆரம்ப துவக்கம் இங்கிருந்து எந்த ஒரு விஷயம் துவங்கினாலும் நம்மளுடைய நாடிகளும் நம்மளுடைய விழிப்புணர்வும் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால இங்கிருந்து துவங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், எப்பொழுதுமே ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கையோட தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த மௌனி அமாவாசை ஒரு துவக்க புள்ளியாக இருக்கட்டும். இந்த தான தர்மத்தை செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ரொட்டீனில் அது ஒரு பார்ட்டாக நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு முழுமையாக கொண்டு வந்துக்குங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தான தர்மம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த 2 வார்த்தைகள் இருக்குது. ஸோ தானம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸோ தானத்துக்கு தர்மத்துக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இது 3 எழுத்து, அது 4 எழுத்துன்னு சொல்லிடாதீங்க. தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? கேட்கல, எனக்கு கொஞ்சம் சவுண்டா சொல்லிருங்க. அப்படியா? வாய் அசைற மட்டும்தான் கேக்குது, ஆனா எதுவும் தெரியல. ஓகே. பலனை எதிர்பார்த்து செய்யறது, எதிர்பார்க்காம செய்யறது. ஸோ பலன் எதிர்பார்த்து செஞ்சா தானமா இல்ல தர்மமா? இல்லை அந்த எதில் எதிர்பார்த்து செஞ்சா அது வேண்டுதல், தானம். எதிர்பார்க்காம செஞ்சா தர்மம். ஓகே. ஸோ அதனால நம்ம பலனை எதிர்பார்க்காம செஞ்சா தானம் சொல்றீங்க. எதிர்பார்த்து செஞ்சாதான் தானமா? எதிர்பார்த்து செஞ்சா தானம், எதிர்பார்க்காம செஞ்சா தானம். ஓகே. ஸோ அப்போ ஒருத்தருக்கு நம்ம ரத்த தானம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு பிஸ்கெட்டும் ஒரு ஆரஞ்சு பழமும் தருவாங்க அப்படிங்கிறதுனால செய்கிறோம்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ தானத்துக்கும் தர்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ தானம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் தர்மம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய ஒரு புராணத்தில் இருக்கிற ஒரு உபகதை சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த தானம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் தர்மம் பண்ணுறதுக்குமான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தருக்கு தர்மர்னு பேர், புரியுதுங்களா? அவருக்கு தனவான் அப்படின்னு, அதாவது எல்லாத்துக்கும் கொடுக்குறவர்னு பேரில், தர்மம் அப்படிங்கிறதன் வடிவமாக, தர்ம தேவதையின் வடிவமாக தர்ம தேவதை மேலே ஒரு மந்திரத்தை சொல்லி குந்தி தேவி பெற்றதுனால அவருக்கு யுதிஷ்டன்னு பேர். பட் இருந்தாலும் நம்ம தமிழில் அவருக்கு தர்மர்னு பேர். அந்த தர்மருக்கு பெரிய பேர் இல்லை. அவரை காட்டில் யாருக்கு பேர் அப்படின்னா கர்ணனுக்கு தான் பேர். கர்ணனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கர்ணன் மாதிரி யாருனாலையும் தானம் பண்ண முடியாது, கர்ணன் மாதிரி யாருனாலையும் தர்மம் பண்ண முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ இதிலே இருக்கக்கூடிய தர்மத்துக்கும் தானத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது மாதிரி ஒரு சர்ச்சைகள் வந்த உடனே கிருஷ்ணர்கிட்ட போகிறாங்க. கிருஷ்ணர்கிட்ட பஞ்சபாண்டவர்கள் போய், நான் தர்மராக இருந்து நானும் நிறைய பேர்த்துக்கு எல்லாரும் கொடுக்குறேன்,
ஆனால் கர்ணனுக்கு கேட்ட பேர் எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த கிருஷ்ணர் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய மாய செயல்னால ஒரு பெரிய தங்கத்தினால் ஆன மலையை உருவாக்குறாரு. தங்கத்தினால் ஆன மலையை உருவாக்கி இது எல்லாத்துக்கும் நீங்கள் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ பஞ்சபாண்டவர்கள் வந்து பெரிய பெரிய ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அந்த இதை வந்து பாலம் பாலமாக பேர்த்து மக்களை வர சொல்லி லைனாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்குறாங்க. கொடுத்து மாலை நேரம் ஆகுது, அந்த மலை கால்வாசி குறைஞ்ச பாடு இல்லை, அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவர் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் யாரும் கொடுத்த மாதிரி தெரியுது, பாதி தான் கூட ரீச் ஆகலை அவர். அப்போ அவங்க வந்து நாங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு முடியலைங்கிறாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு பெரிய தங்க மலையை உருவாக்குறாரு. கர்ணனை கூப்பிட்டு இதே மாதிரி மாலை அஸ்தமனத்துக்குள்ளே இந்த மலையை நீ வந்து தர்மம் பண்ணு அப்படிங்கிற. அப்போ ஒரு அந்தணனை கூப்பிட்றாரு. ஒரு அந்தணன் தர்மம் வாங்க வர்றாரு. கர்ணன் என்ன சொல்கிறான், இந்த மலை உங்களுக்குன்ட்டு போயிட்டான். ஸோ அவன் ஆயுதமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெட்டியெல்லாம் எடுத்து பிரிச்செல்லாம் அவன் என்ன சொன்னான், அது கொடுக்கறதுன்னு ஆகிப்போச்சு. ஸோ அதை அவன்கிட்ட கொடுத்தா அவன் 4 பேர்த்துக்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். இதையே நானே உட்காந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை உட்காந்து ஒருத்தனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், இத்தனை பேர்த்துக்கு அத்தனை கொடுத்தேன். ஸோ பலன் எதிர்பார்த்து செய்கிறது, பலன் எதிர்பார்க்காம செய்கிறதுன்னு அவர் சொன்னார். அதோடைய இன்னொரு ஆழ்ந்த தன்மை அதில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னவா மாறிடும், தர்மமாக மாறிடும். நான் இத்தனை பேர்த்துக்கு கல்வி கொடுத்துருக்குறேன், இத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அது பேர் என்ன ஆயிடும், தர்மம் அப்படின்னு பேர். ஏன்னா நீங்கள் கணக்கு பார்த்துட்டீங்க, புரியுதுங்களா? அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வந்துருச்சு. தானம் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அது எத்தனை கொடுத்தோன்னு தேவையில்லை, எவ்வளோ கொடுக்க போகிறோன்னு தேவையில்லை, கணக்கு வச்சுக்கணும்னு தேவையில்லை, கணக்கு வச்சுக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை, கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து டோட்டலாக உங்களுடைய கண்ட்ரோலில், உங்களுடைய புத்திக்குள்ளே வராது. ஸோ அதை இன்னும் உங்களுக்கு புரிகிற அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு இது நான் சொன்ன லாஜிக்கல் ரெஃபரன்ஸ் புரிஞ்சிடும். அப்போ அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும். என்னென்னா தர்மங்கிறது தலையிலிருந்து கொடுக்குறது, அதனால் தர்மம் தலை காக்கும்னு சொல்கிறாங்க. தானம்ங்கிறது இருதயத்திலிருந்து கொடுக்குறது. இருதயத்திலிருந்து கொடுக்கும்போது அந்த கணக்கெல்லாம் வேலை செய்யாது. அப்போ தானம் இருதயம் காக்கும்னெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது கணக்கு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது காக்குமா காக்காதாங்க, அது திருப்பி என்னவா மாறிடும், தர்மமாக மாறி. அதனால் தானத்துக்கும் தர்மத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போது நாளைக்கு நீங்கள் மௌனி அமாவாசைக்கு என்ன செஞ்சு ஆரம்பிக்க போகிறீங்க, தர்மமா தானமா? தெரியாத ஒன்று ஆரம்பிங்க, கணக்கு வரட்டும்.